வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இது 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அப்படின்னும் பி ஈக்குவல் டு 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன். இது 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து இருக்கேன். ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 2, -2, 3, செகண்ட் பி ஈக்குவல் டு 1, -4. ஓகேங்களா? ஏ கிராஸ் பி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ பி ரெண்டுமே என்னது செட்டு தான். ஓகேங்களா? ஏ கிராஸ் பின்றது இந்த ரெண்டு செட்டுக்கான ஆர்டர் பேரை கண்டுபிடிக்கணும். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏ செட்டையும் பி செட்டையும் நான் கரெக்டாக அந்த மாதிரி செட்டு போட்டு ஏல இருக்க எலமெண்ட் எல்லாம் 2, -2, 3 அப்படின்னு போட்டுட்டேன். பியோட எலமெண்ட் 1, 4. ஸோ கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பி அப்படின்றப்ப அப்போ ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ல இருந்து பிக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதே இது 2லேருந்து -4க்கும் போகும் தானே? ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து 2ல இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏல இருக்கக்கூடிய 2ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ல இருந்து பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் நான் வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 1க்கும் போயிருக்கும், 2லேருந்து 4க்கும் போயிருக்கும். -2லேருந்து 1க்கும் போயிருக்கும், -2லேருந்து 4க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். 3லேருந்து 1க்கும் கனெக்ட் ஆகிருக்கும், 3லேருந்து 4க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இங்கே 2 எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய -2லேருந்து 2 எலமெண்ட்டு, 3லேருந்து 2 எலமெண்ட். ஸோ இப்போ கனெக்ஷன் எல்லாம் நான் சேர்த்து எழுத போகிறேன். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஏ கிராஸ் பி அப்படின்றப்ப பாருங்கள், இது ஏ செட்டு, இது பி செட்டு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு கிராஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ 2லேருந்து 1. ஓகேங்களா? 2லேருந்து -4. அதேமாதிரி -2லேருந்து 1, -2லேருந்து -4, அடுத்து 3லேருந்து 1, ஸோ 3லேருந்து -4. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் நம்ம எழுதும்போது ஆரம்பத்துலேருந்து எழுதி பழகிருங்க. இதே மாதிரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து இங்கே எடுக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட் எலமெண்ட், அதே ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட். ஸோ எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு எலமெண்ட்டை வச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடிச்ச பிறகு 2ஆம் எலமெண்ட்லேருந்து வாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு எலமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடிச்ச பிறகு 3rd எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி 1 by 1 வரிசையாக செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஸ் ஆக சான்ஸே இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா மாற்றி எழுதும்போது ஏதோ சம்திங் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வரிசையாக எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா 2னா 2லுக்குரிய எல்லா எலமெண்ட்டையும் ஆர்டர் பேராக செட் பண்ணிடுங்க. அடுத்து செகண்ட் எலமெண்ட் -2னா இங்கே இருக்கக்கூடிய எத்தனை எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் பேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு மிஸ் ஆகாது. அப்படியே மிஸ் ஆனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ். பியில் 2 எலமெண்ட்ஸ். 2 × 3 மொத்தம் 6. ஓகேங்களா? 6 செட்டு இருக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 மொத்தம் 6 செட் இருக்கா? ஸோ இதை தான் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏக்கும் பிக்கும் போட்ட மாதிரி ஏவுக்கும் அகைன் ஏவுக்கும் போட போகிறோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் ஏ வந்து ஏவோட எலமெண்ட் 2, -2, 3. அதே எலமெண்ட் 2, -2, 3 கிராஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ இதே தான் அப்படியே ஆர்டர் பேரை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2லேருந்து 2 2லேருந்து 2 2 2 -2 2 to 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்டையும் அப்படியே செட்டு சேர்த்துருப்பேன். அதுதான் இங்கே 3 இருக்கும். ஸோ அதேமாதிரி செகண்ட் எலமெண்ட் -2 எடுத்தால் 3 எலமெண்ட்டையும் செட்டு சேர்த்துருப்பேன். ஸோ -2க்கான 3 எலமெண்ட். அடுத்தது தேர்ட் எலமெண்ட் 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 3க்கான 3 எலமெண்ட்டு. ஸோ அப்படியே 3 செட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ வரிசையாக எழுதியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாது, நமக்கு தப்பு வராது. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வரிசையாக எழுதணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏக்கு பாருங்கள், இது பி, இது ஏ. ஓகேங்களா? ஸோ பியில் வந்து 1, -4 இருக்குது. ஏல வந்து 2, -2, 3 இருக்குது. ஸோ 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1க்கான 3 எலமெண்ட். இந்த 1லேருந்து 3ஐயும் கனெக்ட் பண்ணால் 1, 2 1, -2 1, 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1க்கான செட்டு. நெக்ஸ்ட் வந்து -4ன்றப்ப -4க்கான 3 செட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பி கிராஸ் ஏக்கான ஆர்டர் பேர். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ ஓகேங்களா. ஸோ ஏவும் பியும் பிக்யூ ரெண்டு ஒரே ஒரு செட்டு தான். அப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ, பி ஈக்குவல் டு பிக்யூ இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிக்யூ, ஏ கிராஸ் பி அப்படின்றப்ப ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு பி கமா கியூ தான், பின்ற செட்டுமே என்னது பி கமா கியூ தான் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டையுமே எடுக்கும்போது ஏ கிராஸ் பின்றப்ப அதே செட்டு தான் வரும். ஏன்னா ஏவும் பியும் அதே தான் ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எடுக்கும்போது எனக்கு என்ன எலமெண்ட்டாக வரும் பாருங்கள். இந்த பியிலேருந்து பி பி டு கியூ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து கியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூ டு பி, கியூ டு கியூ ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா பி கமா கியூவும் கியூ கமா பியும் ஒன்றா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக ஒன்று கிடையாது. எப்படி அப்படின்னா நம்ம கிராஃபெல்லாம் வரைவோம். இப்போ 1,2 அப்படின்னா நம்மளுக்கு 1க்கும் இங்கே 2க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே 2,1னா எக்ஸில் 2, ஒய்யில் 1 இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து பின்னாடி அடுத்த எக்ஸசைஸில் வருது. அதனால் இதை பற்றி அவ்வளோவா டெப்த்தாக சொல்லலை. அடுத்த எக்ஸசைஸில் தெளிவாக பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பி கமா கியூன்றதும் கியூ கமா பின்றதும் ஒன்று கிடையாது, வேறு வேறு ஓகேங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏக்கு அதே தான் ஓகேங்களா. ஸோ ஏவும் பியும் ஒன்று தான், அதே தான் ஏவும் ஏவும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதே இது நான் செய்யும்போது மேலே இருக்க அதே எலமெண்ட் தான் எனக்கு இங்கே கீழேயும் வரும் ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் ஏக்கான ஆர்டர் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பிக்கான ஆர்டர் செட் என்னவோ அதே தான் இங்கேயும் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க அடுத்த இது பார்ப்போம். அடுத்தது நம்மளுக்கு பி கிராஸ் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பின்றதும் பிக்யூ தான், ஏன்றதும் பிக்யூ தான். ஸோ அதே ஆர்டர் தான் நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ இதுக்கு என்ன வந்துச்சோ ஏ கிராஸ் பிக்கு என்ன வந்துச்சோ அதே தான் எதுவும் வரும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா பி கமா பி, பி கமா கியூ. அடுத்தது இந்த செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கியூ கமா பி, கியூ கமா கியூ ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த செட்டு நம்ம எடுக்கிறது அதே ஆர்டரில் தான் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா இதில் செகண்ட் டிவிஷன் ஏ ஈக்குவல் டு m, n, b இது எம்டின்னு சொல்லுவோம், பை ஆர் எம்டி செட்டு ஓகேங்களா. ஸோ பை அப்படின்னு சொல்லுவோம், நல்லுன்னு சொல்லலாம், எம்டி செட்டு சொல்லலாம். 3 விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பை, எம்டி செட், நல் ஓகேங்களா. நல் செட் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஏ m, n, b பை அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஏக்குரிய எலமெண்ட்டு n எழுதிட்டேன், பிக்கு வந்து எம்டி செட்டு போட்டுட்டேன் ஓகேங்களா. இது பை அப்படின்னு சொல்லலாம், நல்லுன்னு சொல்லலாம். ஸோ எம்டி செட்டுன்னு சொல்லலாம். இதுதான் எம்டி செட்டு, செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ இது எம்டி செட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 × 1 என்ன வரும், ஆன்சர் 5. 5 × 0 5 ஜீரோவா, 0 ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் அதே நம்பர் வரும். அது 0வால் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 0. ஸோ அப்போ இந்த செட்டு ஏ செட்டை எம்டி செட்டால் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பாக எம்டி செட்டு தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் பி எம்டி செட்டு ஓகேங்களா. n தான் வரும்னு நினச்சிடாதீங்க. எம்டி செட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எம்டி செட்டு தான் வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏன்றப்ப m, n கிராஸ் m, n ஓகேங்களா. ஏன்றது m, n தானே. ஸோ அப்போ m, nன்ற செட்டையும் m, nன்ற செட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது m, n, m, n, m, n நெக்ஸ்ட்டு n எடுக்கும்போது n, m, n ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த செட்டு எனக்கு இந்த ஆர்டர் வந்துடும். செகண்ட் எலமெண்ட் என்ன வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 ஆர்டர் வரும். ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 2 × 2 4 எலமெண்ட்ஸு 4 செட்டு இருக்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா நம்மளுக்குரியது பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், பி கிராஸ் ஏல பொறுத்த வரைக்கும் பின்றது எம்டி செட்டு, சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று எம்டி செட்டு போட்டிருக்கணும், இல்லாட்டி பை போட்டிருக்கணும். ரெண்டையுமே போடக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே பை இருக்கதா அர்த்தம். ஸோ அப்படி வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் செட்டு தான் போடணும், இல்லாட்டி வெறும் எம்டி மட்டும், இந்த மாதிரி பை மட்டும்தான் போடணும், இல்லாட்டி செட்டு மட்டும்தான் போடணும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வெறும் நான் என்ன பண்ணுறேன், எம்டி செட்டு மட்டும் போடுறேன் ஓகேங்களா. ரெண்டையுமே சேர்த்து போடக்கூடாது. ஸோ இப்போ எம்டி செட்டால் m, n நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பாக வெறும் பை தான். எம்டி செட்டு தான். இந்த பாருங்கள், எம்டி செட் ஆர் பை. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போடணுமே தவிர ரெண்டையுமே ஒரே இடத்துல போடக்கூடாது ஓகேங்களா. உள்ளே வந்து பை போடக்கூடாது. இப்போ ஈக்குவல் டு பை போடலாம், இதுக்குள்ளே பை போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்போ பி கிராஸ் ஏன்றது எம்டி செட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் இதோட முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள்.
நன்றி. வாங்க நெக்ஸ்ட் சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.